இன்றைக்கி என் பொண்ணு கேட்ட பால் பாயாசம் தாங்க செய்ய போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீடு போயிருந்தேங்க. அன்றைக்கி அவளுக்கு ஸ்கூல் அவள் வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே அம்மா கல்யாண வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிருந்தாலும் சாப்பாடு, சாம்பார், அவியல், பொரியல், பால் பாயாசம் அப்படின்னு சொன்னோன்னா, பால் பாயாசமா எனக்கு பிடிக்குமே, நீ விட்டா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாளா, எனக்கும் செய்யவே முடியல. சரி இன்றைக்கி சாயங்காலம் டீ போடுற பால்லே இன்றைக்கி ஒரு பால் பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேங்க. இது நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் 100 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன். இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 100 கிராம் சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேக வச்ச ஜவ்வரிசியோட வறுத்து வச்ச சேமியா 2 டம்ளர் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடுறேன். இனிப்புக்கு 1.5 டம்ளர் ஜீனியை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை அந்த ஆடையோடு கொஞ்சம் மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையை உள்ளே சேர்த்து அரை மணி நேரத்தில் சூப்பராக பாயாசம் ரெடி பண்ணிட்டேங்க. சாயங்காலம் வந்த உடனே என்ன ஸ்நாக்ஸுமா அப்படின்னு கேட்டால், நீ கேட்ட பாயாசம் தான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரே குஷி தான் அவளுக்கு. எனக்குமே என் பொண்ணு கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி தாங்க. சரி ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம்.